ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, பாக்யராஜ், ஜிம் இந்த மாரி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ, இப்ப இந்த படத்தோட கதைக்கு வந்தா ஒரு மல்டி பில்லியனர் இருக்காரு. அவருக்கு ஒரு எண்ணெய் கிடங்கு இருக்கு. ஸோ, அந்த எண்ணெய் கிடங்க அவரே வெடிக்க வச்சு பினாமி மூலமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, இன்னொரு சைடு நாகார்ஜுனா ஒரு ஓல்டு சிபிஐ ஆஃபீசர். அவரு தேவையில்லாம ஜெயில்ல இருக்காரு. இவரோட ஹெல்ப் மூலமா இந்த வில்லனை எப்படி காலி பண்றது அப்படின்னு ஐடியா பண்றாங்க. ஸோ இதுல பிச்சை எடுத்து தான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க தனுஷ் உள்ள வராரு. ஸோ இவரை வச்சு இவங்களை எப்படி பிடிக்க போறாங்க, கடைசியில தனுஷ்க்கு இதுவே எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியுது அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுல நான் பாசிட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் மத்த கேரக்டருமே கொடுத்த ரோல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்ஸ் டிஎஸ்பி அவர்கள் போட்டிருந்தாலும் ரொம்பவுமே பேங்கா இல்லாம இந்த படத்துல எவ்வளவு சட்டிலா தேவைப்படுமோ அவ்வளோ சட்டிலா அவரு மியூசிக்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க கமர்ஷியல் மட்டும் இல்லாம இதுல கடைசியில சோஷியல் மெசேஜுமே சொல்லியிருக்காங்க. அது படம் பார்க்குறப்ப ஜஸ்டிஃபைங்கா தான் இருக்கு. படத்துல டீடைலிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு விதமான டெஸ்டினேஷன் இருக்கும். இந்த படத்துல என்னதான் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாலும் படத்துல இந்த எமோஷனை கேரி பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தனுஷ் அவர்கள் அந்த எமோஷனை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தாரு. வாழ்க்கையில இருக்கிற இடம் சாப்பிட போனால சாப்பாடு மட்டும் இருக்கணும்னு யோசிக்கிற ஆளுக்கு திடீர்னு ஒரு பெரிய பணக்காரனா வர சான்ஸ் கிடைச்சா அந்த ஆளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தனுஷ் அவர்கள் சூப்பராகவே கேரி பண்ணியிருந்தாரு. அவர் இந்த படத்துல அப்பப்போ யூஸ் பண்ற டயலாக்ஸ்மே ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. நாகார்ஜுனா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவுமே மெச்சூர்டா காட்சிப்படுத்தி இருந்தாரு. ராஷ்மிகா மந்தனா எல்லா படத்துலயும் வர மாதிரி சும்மா தேவையில்லாத கேரக்டர் மாதிரி இல்லாம இந்த படத்துல ஒரு ஆக்சுவல் கேரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது படத்துல கொஞ்ச நேரம் தான் வருது. பட் அதுக்கான லாஜிக் இருக்கு. அண்ட் படத்துல ஹீரோயிக் எலிமெண்ட்டா நான் சீன் வைக்கிறேன் அப்படின்னு பெருசா எந்த சீனுமே இல்ல. அண்ட் படத்துல சாங் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரே ஒரு சாங் தான் இருக்கு. மற்ற இதெல்லாமே பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான். அண்ட் சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல நிறைய லொகேஷன்ஸ், நேச்சுரலான லொகேஷன்ஸ், அதாவது கூட்டம் எங்க அதிகமாக கூடுமோ அங்கதான் வச்சு நிறைய ஷூட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அதுவுமே ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. பட் என்னதான் இந்த படத்துல இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலுமே இந்த படத்துல ஒரு மேஜர் நெகட்டிவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லென்த் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் வருது இந்த படத்தோட லென்த். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே முடியறதுக்கு 1 1/2 ஹார்ஸ் ஆயிடுது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மேஜர் நெகட்டிவ் தான். ஏன்னா இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். படத்துல நிறையா லேக் அடிக்கிற சீன்ஸும் இருக்கு. அதெல்லாம் எடிட்டிங்ல கொஞ்சம் ப்ராப்பரா கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். படத்துல நிறைய ஸ்டோரிஸ் பிரான்ச் அவுட் ஆகி போகும். பட் அது கடைசியில ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற பாயிண்ட் தான் கிளைமேக்ஸ். ஆனால் அந்த கிளைமேக்ஸை கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ண மாதிரியே தோணுது. இருந்தாலும் இன்டர்வல் அப்போ ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் இதுல அடிக்கடி கூஸ்பம்ப் ஆகிற சீனே தனுஷ் அவர்கள் ஆக்டிங்கை பற்றி தான். ஸோ படத்துல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஈக்குவலாக தான் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் ஆக்டிங் தான் டாப் நாச்சா இருக்கு. ஸோ படமும் யூஏ சர்டிஃபைடு தான். இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. பட் நம்ம தனுஷ் அவர்கள் ஆக்டிங்காக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு மேஜர் நெகட்டிவ் இந்த படத்தோட லென்த் தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு படம் பார்க்க போங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே மோர் ரிவ்யூஸ்க்கு. அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படி உங்கள் ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.